வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில, வயசானவங்களுக்கு மட்டும் இல்லாம, ஒரு 18, 20 வயசுல இருக்கவங்களுக்கு கூட, நெறைய பேருக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வீட்ல இருந்தே நம்ம வாய்க்கு ருசியா என்ன சாப்பிட்டோம் அப்டின்னா, நமக்கு இந்த மூட்டு வலி, கை, கால் வலியெல்லாம் வராம இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு வந்து என்னலாம் வேணும் அப்டின்னா, தோல் நீக்காத கருப்பு உளுந்து வந்து வேணும். அந்த கருப்பு உளுந்த எடுத்து நல்லா தண்ணீல ஒரு 2, 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு வெள்ள காட்டன் துணியில அந்த உளுந்த போட்டு வீட்டுக்குள்ளேயே வெயில்ல காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே நீங்க ஒரு 1 மணி நேரம் விட்டீங்க அப்டின்னா, ஈரப்பசமெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். அதாவது ரொம்ப காஞ்சும் இல்லாம, ரொம்ப ஈரமாவும் இல்லாம இருக்கும். அத எடுத்து வாணல்ல போட்டு நல்லா ஒரு மிதமான சூட்ல வறுத்து எடுத்தீங்கன்னா, லைட்டா கலரும் சேஞ்ச் ஆகும். நமக்கு அந்த வாசனையும் வரும். அதுக்கப்புறம் அதில ஒரு 2 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்க சேர்த்து, நல்லா ஆற விட்டு அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடர வந்து எப்படி நம்ம கஞ்சியா காய்ச்சணும் அப்டின்னா, ஒரு பவுல் எடுத்து அந்த பவுல்ல ஒரு 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து பொடி எடுத்துக்கலாம். இல்ல உங்க வீட்ல வந்து 2, 3 பேர் சேர்ந்து குடிக்கிறீங்க அப்டின்னா, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப 2 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, அதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி போட்டுட்டு, 1/4 கப் அளவுக்கு பால் ஊத்தி அத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்த அடுப்புல வச்சு நல்லா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, அதோட பச்ச வாட போய், நல்ல ஒரு கூழ் டைப்ல, ஒரு கஞ்சி டைப்ல வந்து அது மாறும். அந்த டைம்ல அத ஆஃப் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்டின்னா, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை, கால் வலின்னு எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பாதிப்புமே வராது. நார்மலா வந்து உளுத்தங்கஞ்சி குடிச்சோம் அப்டின்னா, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க. இப்ப நெறைய பேருக்கு வந்து உளுத்தங்கஞ்சி எப்படி பண்றதுன்றது தெரியல. அதையும் தாண்டி ஒரு சிலர் உளுத்தங்கஞ்சி பண்றாங்க அப்டின்னாலும், அவங்க வெள்ள உளுந்த தான் பயன்படுத்துறாங்க. நமக்கு கருப்பு உளுந்துல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. அதுவும் இல்லாம கருப்பு உளுந்த பயன்படுத்தும்போது, தோல் நீக்கக்கூடாது. இத எப்பவுமே மறந்துறாதீங்க. டெய்லி ஒரு 11:30 மணிக்கோ, இல்ல சாயந்தரம் ஒரு 3 மணிக்கோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இல்ல இப்பலாம் வந்து நெறைய பேர் ஜாகிங்லாம் போறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க உளுத்தங்கஞ்சி சேல் பண்ணிட்டுருப்பாங்க. அத வாங்கி குடிப்பாங்க. ஏன்னா, இப்ப தான் நெறைய பேர் வீட்ல அதெல்லாம் செய்றதில்ல இல்லையா? அதனால அந்த மாதிரி வாங்கி குடிப்பாங்க. அப்படி இல்லாம, வீட்லயே நீங்க வந்து கருப்பு உளுந்த பயன்படுத்தி ஹெல்தியான முறையில வீட்ல இருந்து நீங்க உளுத்தங்கஞ்சி காய்ச்சுனீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட இத குடுக்கலாம். ஒரு 2 வயசு குழந்தை இருக்கான், 3 வயசு குழந்தை இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு கூட குடுக்கலாம். ரொம்ப சத்தான பொருட்கள என்னைக்குமே நாம நம்மளோட சோம்பேறித்தனத்தால நிராகரிக்க கூடாது. நீங்க உங்க வீட்ல வந்து இந்த உளுந்து பொடிய ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? வரக்கூடிய காலகட்டத்த எதிர்கொள்றதுக்கு நம்ம உடம்புல சத்து இருக்கணும். அதுக்காக இந்த கஞ்சிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.